இப்போ போய் மாஞ்சி மாஞ்சி எல்லா பத்திரிகையிலும் பேட்டி கொடுக்குறீங்க, சம்பந்தியை பற்றி திட்டுறீங்க, மருமப்புள்ளைய பற்றி திட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. என் பொண்ணு அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சின்னு சொல்லிட்டு யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ரித்தன்யா அவங்க அம்மா அப்பாவை பற்றி தான் பேசுகிறேன். அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்போது எத்தனை வாட்டியும் சொல்லியிருக்கோம், அம்மா எனக்கு இந்த மாதிரி இங்கே பிரச்சனைம்மா, எங்கள் மாமியார் இதை பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணுறாரு, எங்கள் மாமனார் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம். ஒரு வாட்டி நான் மருமப்புள்ளைய பிடிச்சி சொக்கா பிடிச்சி அடிக்க உங்களுக்கு துப்பு இல்லை, பொண்ணே போயிட்டா, இதுக்கப்புறம் போராடி என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன். இப்போ என் பொண்ணு போயிடுச்சு, நியாயம் வேணும் நியாயம் வேணாம் இருக்கும் போதே வாடி அறுத்து கட்டிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரத்துக்கு துப்பு கிடையாது. இப்போ எல்லா டிவி எல்லா சேனல்லையும் போயிட்டு இது கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி இப்போ மட்டும் எல்லாமே சொல்கிறீங்க? பக்கத்தில் நான் பேசும்போது அவங்க சம்மந்திமா நின்று கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் போய் கேட்டோம். என்ன நீங்கள் ஒழுங்காக கேட்டுருந்தீங்கன்னா அந்த பிள்ளை அட்லீஸ்ட் உயிருடனா இருந்திருக்கும். வாரி கொடுத்துட்டீங்க. இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக சொல்லி சொல்லி கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதிகப்படியாக என்ன அவனுக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்குமா? ஆயுள் ஃபுல்லாக நான் தண்டனை உங்களுக்கு தான். இது ரித்தனி அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் சொல்கிறேன். அந்த பிள்ளை இருக்கும் போதே போய் தட்டி கேட்டுருக்கலாமே. இப்போ பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன வரப்போகுது உங்களுக்கு? எனக்கு தெரியல. நியாயம் கிடைக்கணும் தான், நியாயம் கிடைக்காம இருக்கக்கூடாது தான். யார் மேலே தப்பு சரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்கள் மேலே தான் ஃபஸ்ட்டு தப்புன்னே நான் சொல்லுவேன். உங்கள் பிள்ளைய நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லாமல் இருந்திருக்கும். ஒரு 4-5 வாட்டி அடுத்தடுத்து சொல்லுதுன்னா நம்ம பிள்ளைய விடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் அந்த யோசனை வரல? இப்போ அவங்க வீட்டை எப்படி நீங்கள் குறை சொல்லுவீங்க? நீங்கள் முதல்ல கரெக்டாக நடந்துக்கிட்டீங்களா? இது ரித்தனி அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் நான் சொல்கிறேன். இதை வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.